வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு மிகப்பெரிய டிபேட் பயங்கரமா வைரலா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தெருவுல நாய்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பும், இல்ல தெருநாய்களால பிரச்சனை வருது, அது அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு குரூப்பும் பயங்கரமா விவாதம் பண்ணாங்க. இதுல இந்த தெருவுல நாய்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க டாக் லவ்வர்ஸ் அப்படின்னு தங்களை காமிச்சுக்கிட்டாங்க. டாக் லவர் தங்களை கூப்பிட்டுக்கிட்டவங்க அதற்கு எதிர்த்தரப்புல பேசின மக்களை டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சித்தரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சித்தரிப்பு அந்த ப்ரோக்ராம்ல மட்டும் நடக்கல. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்வினைகளுக்கு மறுபடியும் எதிர்வினையாற்றேன் அப்படி சொல்லிட்டு இந்த டாக் லவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாம் டாக் ஹேட்டர்ஸ், நாய் இனத்தையே அழிக்கணும்னு பாக்குறாங்க. நாய்கள் எவ்வளவு ஒரு அன்பான ஒரு உயிரினம் தெரியுமா, அது ரொம்ப நன்றி உள்ளது, அதை போய் கொல்லணும்னு சொல்றாங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த பல உருட்டு கதைகளை எல்லாம் உருட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் பல்வேறு வீடியோக்களை எனக்கு அனுப்பி விட்டு இருந்தாங்க. ஏற்கனவே மிஸ்டர் ஜிகேயும் பிக் பங் பகனும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசியிருந்தாலும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சில டேட்டாக்களையும் நாம பேசுவோம். இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதுல இருந்து பார்த்தாதான் உண்மையிலேயே என்ன நீயா நானா நிகழ்ச்சியில நடந்துச்சு, வெளியில என்ன மாதிரி இந்த பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு புரியும். ஜூலை 28ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வழக்கை அவங்களா முன் எடுத்து அதுக்கான விசாரணையை செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெருநாய்களால ஒரு பிரச்சனை டெல்லியில நடந்துச்சு. இது தொடர்பாக ஒரு டேட்டாஸ் அடிப்படையில செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வெளியிட்டு இருந்தாங்க. அந்த செய்திக்கு அவங்க என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, டெல்லி ஹாண்டட் பை ஸ்ட்ரேஸ், கிட்ஸ் பே பிரைஸ் அப்படின்ற தலைப்புல அந்த செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது நகரம் தெருநாய்களால் பாதிப்புக்குள்ளாகிறது, இதற்கான விலையை குழந்தைகள் கொடுக்கிறார்கள் அப்படின்ற தலைப்புல அந்த செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியில ஏகப்பட்ட டேட்டாஸை அவங்க கொடுத்திருந்தாங்க. தெருநாய்களால என்னென்ன பாதிப்புகள் வருது, எந்த அளவுக்காக ராபிஸ் பரவுது, அதனால எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு, குழந்தைகள் முதியவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற பல தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை அடிப்படையை வச்சுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கை அவங்களா முன் மக்களின் நலன் கருதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தெருநாய்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அந்த நாய்கள் எல்லாத்திற்கும் வேக்சின் போடணும், அதே போல அந்த நாய்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடைச்சு வைக்கணும் அப்படிங்கறத ஒரு தீர்ப்பாக அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக டாக் லவர்ஸ் ஒரு வழக்கு தொடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாய்களை ஒரு இடத்துல அடைச்சு வைக்க கூடாது, அதனால நாய்கள் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை அவங்க போடுறாங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய தீர்ப்புல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, தெருநாய்களை அங்கிருந்து எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்தி அதுக்கு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த தெருநாய்களை அந்த தெருவுலயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. ரெண்டு தரப்பு மக்கள் பிரிஞ்சு பயங்கரமா டிபேட் பண்றாங்க. நாய்களால எங்களுக்கு பாதிப்பு வருது, அதனால நாய்கள் தெருவுல இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த நாய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கமோ, இல்ல நாய்கள் தெருவுல தான் இருக்கணும், அங்கதான் அது வாழ்விடம் அப்படின்னு சொல்லி இந்த டாக் லவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு சைடு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு விஜய் டிவில நீயா நானா அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணாங்கன்னா, இரண்டு மக்களையும் இரு பக்கமும் உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சாங்க. அப்படி பேசும்போது இந்த டாக் லவ்வர்ஸ் பேசின சில விஷயங்கள் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மக்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ணுச்சு. அதனால நிறைய பேர் பயங்கரமா கோவம் என்ன பண்ணாங்கன்னா, ஏண்டா நாயை விட மனுஷன் அவ்வளவு கேவலமா போயிட்டானா, ஒரு குழந்தை இறந்து போயிருச்சுன்னு சொன்னா அதை நாயோடைய வண்டியில குறுக்க அடிபட்டு சாவறதோட கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா நிறைய பேர் கோவம் அதற்கு எதிராக எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த நீயா நானா ப்ரோக்ராம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா, டாக் லவ்வர்ஸ் அப்படின்னு பேசினவங்க நாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசினாங்க. ஆனா அந்த நாய்களை பாதுகாக்கணும் சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க டாக் ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப்பை சொன்னாங்க இல்லையா, அவங்கலாம் உண்மையில டாக் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது. அவங்க இந்த தெரு நாய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், தெருநாயால தன்னுடைய குழந்தையை இழந்த மக்கள், தெருநாயால தினம் துரத்தப்படுற கடி வாங்குற மக்கள்,
இவங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நாய்களால எங்களுக்கு தெருவுல போக முடியல, அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படின்னு தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்த மக்கள் இவங்களை இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் டாக் ஹேட்டர்ஸ், நாய்களை கூண்டோடு அழிக்கணும்னு பாக்குற கொடூரமானவங்க அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக மாத்தி இந்த டாக் லவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக் லவர்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல அந்த நியூஸ் சேனல்ல வெளியாயிருந்த அந்த தகவல் என்னன்னு பார்க்கலாம். தினந்தோறும் இந்தியாவுல நூற்றுக்கணக்கான நாய்க்கடி சம்பவம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அதுல அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்படி நாய்க்கடியால பாதிக்கப்படுற பல்வேறு நபர்கள் ராபிஸ் நோயாலையும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதையும் அந்த செய்தியில பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நாய்க்கடியால சின்ன குழந்தைகளும் வயதான முதியவர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. சோ இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. தெருவுல போயிட்டு இருக்கிற குழந்தைகளும் முதியவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய பார்த்துட்டு தான் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை அவங்களா முன் வந்து நடத்தினாங்க. அப்படி நடத்தி பொதுமக்களுக்கு பாதிப்பு வராம இருக்கணும்னு தெருவுல இருக்கிற நாய்களை தெருவுல இருந்து அப்புறப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு தீர்ப்பாக கொடுத்திருந்தாங்க. சோ இப்படி தெருவுல வர நாய்களால் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொன்ன இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் டாக் லவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நாய்கள் அங்க தெருவுல வாழ்றதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு அப்படி இப்படின்லாம் இப்ப வீடியோக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரியான மனநிலையில தான் அந்த வழக்குக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்து தீர்ப்பை சேஞ்ச் பண்ணி வாங்கினாங்க. ஒரு விஷயத்தை சில டாக் லவர் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, தெருவுல நாங்க சோறு போடுறதை நீங்க தடுக்க முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க. சில டாக் லவர் யூடியூப்ல பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோர்ட் சொல்றாங்க நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லிச்சு. ஆனா உண்மையிலேயே இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெருவுல கண்ட இடத்துல எல்லாம் போய் நீங்க நாய்க்கு சோறு போட முடியாது. நாய்க்கு சோறு போடணும் அப்படின்னா அதற்கான ஒரு இடத்தை முனிசிபாலிட்டி ஏற்பாடு பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லணும். அவங்க எந்த இடத்த சொல்றாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கறது இந்த தீர்ப்புல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே இந்த டாக் லவர்ஸ் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. தெருவுல நாய்க்கு சோறு போட முடியாது, அந்த கோர்ட் ஆர்டர்ல அப்படிதான் இருக்கு. கோர்ட் ஆர்டரை நீங்கள் மதிக்கணும்னு நமக்கு பாடம் எடுத்த அவங்க தான் கோர்ட் ஆர்டரை மதிக்கணும். கோர்ட் ஆர்டரை மதிச்சு கண்ட இடத்துல நாய்க்கு சோறு போடக்கூடாது. முனிசிபல் எந்த இடத்த அலாட் பண்ணி நாய்க்கு சாப்பாடு போடணும்னு சொல்றாங்களோ அங்க போய் போட்டா போதும், கண்ட இடத்துல போடாதீங்க. இது தெருவுல அலைகிற நாய்கள் எல்லாத்தையும் என்னமோ எல்லாரும் கொல்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் லவர்ஸ் எல்லாரும் ஒரு கருத்தை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே வராங்க. உண்மையிலேயே இந்த தெருநாய் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு யாருமே சொல்லல. சொல்ல போனா நிறைய மக்கள் தெருவுல ஏதாவது ஒரு நாய் பக்கத்துல இருந்தா ஒரு கையில இருக்கிற ஒரு பிஸ்கட்டையோ ஒரு சாப்பாடையோ ஏதாவது கொடுக்க தான் செய்யறாங்க. எல்லாரும் நாயை தெருவுல இருக்கிற நாயெல்லாம் அடிச்சு கொள்றது இல்ல. தெருநாய்களால் பாதிப்பு வரும்போது அந்த பாதிப்புல இருந்து தங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு கூக்குரல் இட்டு இருக்காங்க. எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, நாயங்களால எங்களை காப்பாத்துங்கன்னு அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கும் போது அந்த மக்கள் எல்லாரும் நாய்களுக்கே எதிரானவங்க, மிருகங்களை எல்லாம் அழிக்கணும்னு பாக்குறாங்க, அவங்க எல்லாம் கொடூரமானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு டாக் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த புனிதர்களே நாங்க தான், இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் நாங்க தான் காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து யூடியூப்ல. இந்த தெருநாய் பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இந்த தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த டாக் லவர்ஸ் யாராவது சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா டாக் லவர்ஸ் யாருமே தெருநாய் பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வையே சொல்லல. சில பேர் ஏபிசிய ஒரு தீர்வாக சொல்லியிருந்தாங்க. இந்த ஏபிசினா என்ன, அந்த தீர்வை எடுத்து செயல்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இது ஏபிசி பண்ணிடலாம் அப்படின்னு டாக் லவர்ஸ் எல்லாரும் ஒரு கருத்தை சொன்னாங்க இல்லையா. அப்படின்னா என்னன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்றத தான் சுருக்கி ஏபிசி அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன்ல நாய்களுக்கு கருத்தடை பண்ணணும் அப்படின்னு, அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு டாக் லவர் சொல்றாங்க. ஆனா சில டேட்டாஸை நம்ம பார்த்தோம்னா இதை நம்மளால சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியே எழுது. அந்த டேட்டா நம்ம பார்க்கலாம். உலக அளவுல இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல 100% சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒரே நாடு பூட்டான் தான். பூட்டான்ல எத்தனை நாய்கள் இருந்துச்சு தெரியுங்களா? 1,50,000 நாய்கள் இருந்துச்சு. இந்த 1,50,000 நாய்களுக்கு தடுப்பூசி போடுறது, அதுங்களுக்கு சிப்பு வச்சு அதை கண்காணிக்கிறது, அதற்கு கருத்தடை பண்றது அப்படின்ற
இத்தனை விஷயங்களையும் செஞ்சாங்க. இதற்கு அமெரிக்காவுடைய நிறுவனமான ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற அமெரிக்கா நிறுவனம் வந்து பூட்டானோடு இணைந்து இதை செயல்படுத்தினாங்க. இதை சக்சஸ்ஃபுல்லா அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 14 வருடங்கள் ஆகுச்சு. பூட்டான்ல 100% சாத்தியப்படுத்தின இந்த HSI அப்படின்ற நிறுவனம், ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற இந்த நிறுவனம் ஒரு எஸ்டிமேஷன் டேட்டாவை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் 7 கோடி நாய்கள் இருக்கிறதாக அவங்க வந்து ஒரு டேட்டாவை கொடுக்கறாங்க. இவங்க பூட்டான்ல செஞ்ச மாதிரி இந்தியாவுல நாம அவங்களுடைய பூட்டான்ல செஞ்ச அதே வேகத்துல செஞ்சோம் அப்படின்னா 7 கோடி நாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செஞ்சு அதுக்கு வேக்சின் போடுறதுக்கு நமக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்னா 5000 வருடங்கள் ஆகும். சரி, நம்ம நாட்டுல ஏபிசியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா அதற்கு நாம சில டேட்டா தேவை. அது என்ன அப்படின்னா எத்தனை வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியணும். 2023 வருஷம் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி வந்து ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த டேட்டால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுல 83,017 வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கறாங்க. இந்த டாக்டர்களை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு 500 நாய்க்கு கருத்தடை ஆபரேஷன் செய்ய ஆரம்பிச்சோன்னா ஒரே வருஷத்துல 4,15,08,500 நாய்க்கு வந்து நம்மளால கருத்தடை ஆபரேஷன் செய்ய முடியும். அதே போல 2 வருஷத்துல இந்த 7 கோடி நாய்களுக்கும் கருத்தடை ஆபரேஷன் நம்மளால பண்ண முடியும். ஆனா நடைமுறையில இது சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் ரொட்டீனா நாய்களை மட்டுமே தான் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பண்றதுங்கிறது சாத்தியம் இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கால்நடை மிருகங்கள் இருக்குது. ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அதுக்கப்புறம் கோழி இருக்குது. இந்த மாதிரியான மிருகங்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாகணும்னா வைத்தியம் பார்க்கணும். அதற்கும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். முழுக்க முழுக்க நாய்க்கு மட்டும் பிடிச்சி ஆபரேஷன் பண்றதை மட்டும் ஒரு வேலையை வச்சுட்டு அவங்களால பண்ண முடியாது. சோ இது வந்து நம்ம டேட்டா அடிப்படையை வச்சுக்கிட்டு டெக்னிக்கலா நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து நம்ம பண்ணிடலாங்க, சாத்தியப்படுத்திடலாங்க அப்படின்னு. ஆனா பிராக்டிக்கலா இப்படி ஒரு விஷயத்தை இத்தனை குறுகிய வருஷத்துக்குள்ள நடத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் நாய்க்கு நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணி அதுக்கு தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா ஒரு 65 வருஷத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம்னா இந்தியாவில் தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிற இப்ப எல்லா நாய்களுக்கும் என்ன செஞ்சிட முடியும்னா முழுமையாக கருத்தடை பண்ணி அதுங்களுக்கு தடுப்பூசி போட்ட முடியும். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப இருக்கிற இந்த 7 கோடி நாயில ஒரு 1 கோடி நாய் மட்டும் பெண் நாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பெண் நாய் வருஷத்துக்கு 5 குட்டி போடுதுன்னு வச்சோம்னா என்ன ஆகும்? ஒரு பெண் நாய் 5 குட்டி, 1 கோடி பெண் நாய் எத்தனை குட்டி? 5 கோடி நாய்கள். வருஷத்துக்கு 5 கோடி நாய்கள் சைடுல என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா ரஃபா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் போடுவோம். ஒரு நாய்க்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ணி அதுக்கு தடுப்பூசி எல்லாம் போடுறதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டோம்னா 7 கோடி நாய்க்கு என்ன ஆயிரும்? 7000 கோடி ரூபாய் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அதுக்கு நிதி ஒதுக்க வேண்டியிருக்கும். இந்த நிதி அமௌண்ட் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி போடுறதுக்காக இந்திய அரசு ஒதுக்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா ஒரு அமௌண்ட், அதை விட அதிகம். குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி போடுறதுக்கு இந்திய அரசு வந்து ஒரு 5000 கோடியிலிருந்து 12,000 கோடி வரைக்குமான நிதியை வந்து ஒதுக்குறாங்க. இத நாய்களுக்கு நாம வந்து தடுப்பூசி போட்டு அது கருத்தடை பண்றதுக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டிய இருக்குதுன்னா 7000 கோடியில இருந்து 15,000 கோடி வரைக்குமான அமௌண்ட்டை ஒதுக்க வேண்டிய இருக்கு. சோ இந்த நிதியில என்னென்னலாம் நடக்கும்னா மருத்துவ செலவுக்கான காசு, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒர்க் பண்ற டாக்டருக்கான செலவு, அதற்கான நிலையங்கள் அமைக்கிறதற்கான செலவு. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வேலையெல்லாம் ஸ்பீடா செய்யணும்னா அங்கங்க வச்சு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு வந்து மொபைல் ஆபரேஷன் சென்டர் எல்லாம் நம்ம உருவாக்கணும். அப்பதான் இது ரொம்ப ஸ்பீடா பண்ண முடியும். சோ அதற்காக செலவு அப்படிங்கறது இப்போ அளவுக்கு அதிகமா இருக்கும். இப்ப இருக்கிற வெட்டரி டாக்டர்ஸோட எண்ணிக்கையும் பத்தாது, அதை விட அதிகமான வெட்டரி டாக்டர்ஸும் நமக்கு தேவை. இந்த வெட்டரி டாக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் தேவை. அப்ப அவங்களையும் செய்யணும்னா நம்ம அதிகமா ரெக்ரூட் பண்ணணும். இப்ப நம்மளால அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள 35 வருஷத்துக்குள்ள இதை பண்ணி முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்ய முடியாது? நம்மளால இந்த ஃபண்டை வச்சு முடிக்க முடியாது. அப்ப இன்னும் கூடுதலான ஃபண்ட் அப்ப தேவைப்படும். அப்ப மறுபடியும் இதுக்கு நிதி ஒதுக்கி இந்த வேலையை மறுபடியும் செய்யற மாதிரி இருக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்யறதற்கு தேவையான நிதியை இந்த டாக் லவர்ஸே வந்து தன்னிச்சையாக வந்து என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். இல்லைன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அது கவர்மெண்ட் கொடுக்கலாம். இப்படிலாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த வேலையை இன்னும் ஸ்பீடா நம்மளால செய்ய முடியும். இந்த நாய்க்கடியால இப்ப நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, அதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடனே இந்த ஏபிசி பண்ணோன்னு நிறுத்திட முடியுமா அப்படின்னு பார்த்தா நிறுத்த முடியாது. ஏன்னா ஏபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்மான ப்ராசஸ் மூலியமா ஃபியூச்சர்ல இது வந்து நமக்கு நடக்காம தடுக்கிறதுக்கான ஒரு வேலையாக மட்டும்தான் செய்ய முடியும்.
இப்ப நடந்துட்டு இருக்க இம்மிடியட் பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இப்போதைக்கு இம்மிடியட்டா நம்மளால பண்ண முடியற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாய்களை, வெறிப்பிடித்த நாய்களை அந்த பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தி அவற்றிற்கு நாம வந்துட்டு மருத்துவம் செஞ்சு ரேபிஸ் இல்லாத பட்சத்தில் இருக்கிற நாய்களை மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் பாசிபிளா இருக்குது. அதனாலதான் கோர்ட்டும் தீர்ப்புல அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் இந்த தெருநாய் பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. ஜப்பான் எடுத்துக்கிறோமே, ஜப்பான்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த தெருநாய்கள் தெருவில் அலையுது அப்படின்னா அந்த நாய் எல்லாத்தையும் கொண்டு போய் ட்ரீம் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ்ல கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ட்ரீம் பாக்ஸ் பேர் கேட்க எவ்வளவு இனிமையா இருக்குதுல்ல, கற்பனையான ஒரு கனவு உலகத்தின் பெட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது இல்லையா? ஆனா இந்த ட்ரீம் பாக்ஸ்ங்கிறது ஒரு கொலை பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள நாயை உள்ள போட்டு அதுல கேஸ உள்ள விட்டுருவாங்க. இந்த கேஸால நாய் மூச்சு விட முடியாம செத்து போயிடும். இப்படி ஒரு கொல்ற மெத்தட ஜப்பான்ல ஃபாலோ பண்றாங்க. அடுத்ததான் நம்ம ரஷ்யாவுக்கு வருவோம். ரஷ்யால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கவர்மெண்டே நீங்க கொண்டுக்கலாம் தாராளமா, உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படி சொன்னதுனால தெரு நாய்கள் எல்லாத்தையும் மொத்தமா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா புடிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதற்கு சில அமைப்புகள், இந்த டாக் லவர்ஸ் அமைப்புகள் மாதிரியான அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் பண்ணி, இல்ல எல்லா நாயும் இப்படி எல்லாம் கொல்லக்கூடாது, அப்பாவி நாய்கள்லாம் இதனால சாவுது அப்படின்னு அவங்க சொன்னதுனால இந்த ரூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு நாயால மனிதனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நாயை மட்டும் கருணை கொலை செய்ய சொல்லிட்டாங்க, ஊசி போட்டு கொள்ள சொல்லிட்டாங்க. சோ இப்படியான ஒரு மெத்தட் வல்லரசு நாடுகள்ல ஒன்னான ரஷ்யாவிலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் நாய்க்கு சாப்பாடு போடுவேன், அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டாக் லவர்ஸ்ங்கிறவங்க கண்ட இடத்துலயும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோர்ட்டோடைய தீர்ப்பிலே ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க, நீங்க நாய்க்கு சாப்பாடை கண்ட இடத்துல போட முடியாது, அப்படி போட்டீங்கன்னா உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது கிளியரா ஆர்டர்ல இருக்கு. நான் நாய்க்கு கண்ட இடத்துல சோறு போடுவேன் சொல்லிட்டு கண்ட இடத்துல சோறு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை நாய் இனங்களுக்கு எதிரானதல்ல, தெருவில் திரியும் ஆபத்தான பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நாய்கள் தான். இதுல எந்த நாய் ஆபத்தான நாய், ஆபத்தில்லாத நாய் அப்படிங்கறதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, பொதுமக்கள் அங்க இருக்க எல்லா நாய்களையுமே நீங்க அப்புறப்படுத்திருங்க அப்படி சொல்றாங்க. அவங்க அப்புறப்படுத்துங்கன்னா சொல்றாங்களே தவிர அங்க உள்ள எல்லா நாய்களையும் இந்த ட்ரீம் பாக்ஸ் மாதிரியான ஒரு பாக்ஸ் ரூபாய்க்கு அதுக்குள்ள போட்டு வைங்க அப்படி சொல்லல. இந்த டாக் லவர்ஸ் தான் நாய்களால பிரச்சனை வருது, அதை அப்புறப்படுத்துங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, நாய் இனத்தையே அழிக்க சொல்றாங்க, கொல்ல சொல்றாங்க அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த டாக் லவர்ஸ்க்கு உண்மையிலேயே இந்த டாக் மேல அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? 4500 வருஷங்களாக மனித இனத்தோடு இந்த நாய்கள் என்ன செஞ்சிட்டு இருக்குதுன்னா தொடர்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பாக நாட்டு நாய் அப்படின்னு நாம சொல்ற பரியா டாக் அப்படின்னு இங்கிலீஷ்ல குறிப்பிடுறாங்க. இந்த நாட்டு நாய்கள் தான் நம்ம நாட்டுக்கான நாய்கள். அந்த நாய்களை இந்த டாக் லவர்ஸ் எல்லாரும் வளர்க்கறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சரி, இந்த பிரச்சனைக்கு நாமளே ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமா? தெருவுல தெரியுது பாத்தீங்களா நாட்டு நாய். இந்த நாட்டு நாய் எல்லாத்துக்கும் எப்படி அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்லாம் செய்யறாங்க, ஒரு காப்பகம் அமைத்து அந்த காப்பகத்துல இந்த நாய்களை பாதுகாக்கிறது வேலையை பாக்குறது. அதற்கான ஃபண்ட டாக் லவர்ஸ் எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரியான ஷெல்டர்ஸ்ல நாய்களை வச்சு அதுகளுக்கு உணவு கொடுக்கறது, அதை பாதுகாக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். இந்த டாக் லவர்ஸ், பெட் லவர்ஸ் என்ன செய்யலாம்னா, ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா காப்பகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இங்க என்ன செஞ்சுக்கணும்னா நாய்களை தத்தெடுத்துக்கலாம். நான் இந்த நாயை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு. பெரிய நாயை கொண்டு போய் வளர்க்கறதுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய நாய்கள் போட்ட குட்டி நாய்கள்லாம் இருக்கும்ல, அதுகளை எடுத்துட்டு போய் கூட வளர்த்துக்கலாம். சோ நீங்க வெளிநாடுகள்ல இருந்து வேற ஒரு சூழ்நிலையில வேற ஒரு வாழ்விடங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த நாய்களை கொண்டு நம்ம நாட்டுடைய வெப்பமான மண்டலங்களை போட்டு சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுறதை விட இந்த சூழ்நிலையிலே வாழ்வதற்கு தகுதியாக அதற்கேற்ற மாதிரி பழகிய பரிணாமம் அடைந்த நம்ம நாட்டு நாய் இனங்களையே வீடுகள்ல பெட்டாக்ஸா வளர்க்கலாம். கோஸ்டாரிக்கார ஒரு தனிநபர் என்ன பண்ணாருன்னா, நாயை தெருநாய்கள் எல்லாத்தையும் அந்த காட்டுல ஒரு இடத்தை வாங்கி ஒரு பெரிய காம்பவுண்ட் செவத்தை போட்டு வளர்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு டைம்ல 2000 நாய்களுக்கு மேல வளர்த்துட்டு இருக்காரு. அந்த நாய்களை வளர்க்கறதுக்கு, உணவு கொடுக்கறதுக்கு, அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு, அதுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு, ஏதாவது நோய் வந்தா அதுக்கு வைத்தியம் பார்க்கறது அப்படின்னு எல்லா விஷயங்களுக்குமான செலவினங்களையும் டாக் லவர்ஸாக இருக்கிற அந்த கோஸ்டாரிக்கா பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம உலகில் இருக்கிற பல பேர் அந்த அமைப்புக்கு பணம் கொடுத்து அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த நாய் என்ன செய்யுதுன்னா, இப்ப ஊருக்குள்ளேயே இல்ல, எல்லாமே அந்த ஊர்ல ஏதாவது தெருநாய் தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா புடிச்சிட்டு போய் இந்த மாதிரி காப்பகத்துல விட்டுருவாங்க. சோ டியர் டாக் லவர்ஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பெரிய இடத்தை வாங்குங்க. நீங்க தமிழ்நாடு பூரா எல்லா இடங்கள்லாம் இருக்கீங்க, தமிழ்நாடு பூரா இடம் வாங்கி போட்டு ஒரு காப்பகத்தை நீங்களே சொந்த செலவுல உருவாக்குங்க.
இது மாதிரி தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா நாய்ங்க, இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை வருதுன்னு எங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்க கொண்டு வந்து பத்திரமா எங்களுடைய வாகனங்கள்லயே கொண்டு வந்து உங்களுடைய காப்பகங்களை விட்டுறோம். நீங்க அவற்றை பார்த்துக்கோங்க. அந்த நாட்டு நாய்கள் வளர்ப்பதை வந்து ஊக்குவிங்க. வீடுகளில் வளர்த்துட்டு இருக்க வெளிநாட்டு நாய்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுகளுக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க. நாட்டு நாய்களை தத்தெடுத்து உங்கள் வீடுகளிலேயே வளங்க. அந்த நாட்டு நாய்கள் எல்லாமே ரொம்ப அன்பான அமைதியான நாய்களா இருக்கும். விக்கிபீடியால போய் கூட நீங்க படிச்சுக்கலாம் இந்த நாட்டு நாய்களுடைய குணாதிசயம் என்ன, அது எந்த அளவுக்கு சாந்தமான நாய்களா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்மளுடைய தெருவில் திரிந்து கொண்டிருக்கும் நம்ம நாட்டு நாய்கள் பாதுகாக்கப்படும். அந்த நாய்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கான வீடியோல நான் பேசின இந்த எல்லா தகவல்களுக்குமான தரவுகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து ரெஃபரன்ஸ்ல கொடுத்துறேன். அதெல்லாம் செக் பண்ணி நான் சொன்னதெல்லாம் இருக்குதான் போய் பாருங்க. தீர்ப்பெல்லாம் ஒழுங்கா படிங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து சமூக தளத்துல இந்த சட்ட வல்லுநர்கள் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நாய் வளர்ப்புக்கு, நாய்களை பாதுகாக்கிறதற்கு, நாய்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மிருகங்களுக்கும் பாதுகாக்கிறதுக்கு, அதை வளர்ப்பதற்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலான பல தகவல்கள் இருக்கு. யூடியூப்ல நம்ம அண்ணன் பாரிசாலன் அவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, லைசன்ஸ் வாங்குறது அப்படிங்கறதே ஒரு விஷயமே கிடையாதுங்கிற அளவுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. நம்முடைய சென்னை கார்ப்பரேஷன் இணையதளத்திலேயே நாய்களுக்கு லைசன்ஸ் வாங்குறதற்கு ஒரு லிங்க் இருக்குது. அதுல போய் நீங்க வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு அப்ளை பண்ணி, நாய் மட்டும் கிடையாது எந்த பெட் நீங்க வளர்த்தீங்கனாலும் அந்த பெட் அனிமலுக்கு லைசன்ஸை அதன் மூலியமாக அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ லைசன்ஸ் வாங்குற சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு கற்பனையெல்லாம் நினைச்சுக்கிட்டு லைசன்ஸே வாங்காம வீட்டுல நாய்களை வச்சுக்கிட்டு வளர்த்துட்டு இருக்காதீங்க. வீட்டுல வளர்க்கிற நாய்கள் எல்லாத்திற்கும் நீங்க வந்துட்டு கரெக்டா தடுப்பூசி போடுங்க. அதற்கு வந்து தேவையான மருத்துவ உதவி, உணவுகளை கொடுத்து அதை வீட்டில் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியில் வாக்கிங் கூட்டிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு வாயை வந்து ஒரு கவர் போட்டு கட்டி வெளியில கூட்டிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அது வெளியில எங்கேயாவது அசிங்கம் அடிச்சுன்னா அதை எடுத்து ஒரு கவர்ல போட்டு அந்த கவரை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடவும். ஏன்னா உலக நாடுகள் எல்லாத்துலயுமே நாய்களை வந்து வாக்கிங் கூட்டு போறவங்க கையில ஒரு பூப் கவர் அப்படின்னு ஒன்று கொண்டு போறாங்க. அந்த பூப் கவரை நீங்களும் கொண்டு போய் அங்கங்கு மாசுபடுத்துற வேலைகளை செய்யாமல் பார்த்துக்கோங்க. குப்பைகளை கண்ட இடத்தில் கொட்டாதீர்கள். அப்படி கொட்டுறதுனாலையும் நாயுடைய பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. கண்ட இடத்துல கிடைக்கிற சாப்பாடெல்லாம் நாய் தின்றதுனாலதான் நாய் அங்கங்க நின்று போற வரலாம் முடிச்சு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த வீடியோல பல விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.